Hello students, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம chapter 1 first chapter function chapterோட 5 marks தான் பார்க்க போகிறோம். First 5 marks what are called parameters and write a note on parameter without type and parameter with type. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 marks கொஷின் போர்டில் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 marks 1 mark 2 mark 3 marks எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள் சரியா. ஸோ இங்கேருந்து தான் ஆன்சர் ஆரம்பிக்குது, இங்கேருந்து ஆரம்பிக்கும் சரியா. Parameters are the variables in a function definition and arguments are the values which are passed to a function definition. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், பேராமீட்டர்னால் என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத எழுதணும். ஸோ பேராமீட்டர்ஸ்னால் என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னன்னு எழுதணும். ஸோ பேராமீட்டர்னால் என்ன, பேராமீட்டர் ஆர் த வேரியபிள்ஸ். ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் யூஸ் பண்ணுற வேரியபிளுக்கு பேர் தான் பேராமீட்டர். அப்போ ஃபங்க்ஷன்னா நம்ம நீங்கள் வந்து ஏற்கனவே C++ல் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க இல்லையா. ஃபங்க்ஷன்றது ஒரு சப் ப்ரோக்ராம் மாதிரி, சின்ன குட்டி ப்ரோக்ராம் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அதுக்கு ஒரு நேம் எழுதியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆடுன்றத 2 நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு எழுதுகிறேன் அப்படின்னா ஆட் ஆஃப் A, B அப்படின்னு கீழே வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்பேன் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ இதில் யூஸ் பண்ணுற இந்த வேரியபிள் A அண்ட் Bக்கு பேர் தான் பேராமீட்டர். ஸோ இது ரெண்டும் தான் என்னன்னு சொல்லுவோம், பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம் சரியா. அப்போ ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன, ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ். ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா வேல்யூஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இதை கால் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும் ஓகேவா. அப்போ கால் பண்ணோன்னா நம்ம வேல்யூ பாஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ஏக்கும் பிக்குமான நம்பர் என்னவோ அதை கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும். அப்போ நான் இதை கால் பண்ணுறதா இருந்தால் நான் எப்படி எழுதணும், ஆடு 2, 3 அப்படி நான் போட்டேன்னா ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3ன்னு அர்த்தம். அப்போ இந்த வேல்யூக்கு பேர் தான் ஆர்குமெண்ட்டுன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் இருக்கிற வேரியபிளுக்கு பேர் பேராமீட்டர், அந்த வேல்யூஸ்க்கு பேர் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் ஓகேவா. ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அப்புறம் அந்த பேராமீட்டர் வந்து 2 டைப் இருக்குது. என்ன அப்படின்னா வித்தவுட் டைப்பு, இன்னொன்று வந்து வித் டைப்பு. ஸோ பேராமீட்டர் வித்தவுட் டைப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜென்ரலி டைப்புனா அது டேட்டா டைப்புன்னு அர்த்தம் சரியா. ஸோ பேராமீட்டர் வித்தவுட் டைப்பு, இன்னொன்று வந்து பேராமீட்டர் வித் டைப்பு. ஸோ இந்த நம்ம எழுதுகிற இந்த பேராமீட்டரில் நம்ம டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணாமல் எழுதுவோம். சில லாங்குவேஜ்க்கு அந்த டேட்டா டைப்பை எழுத தேவையில்லை, சில லாங்குவேஜ்க்கு டேட்டா டைப்பை எழுதணும். அப்போ டேட்டா டைப்பை ஃபார் எக்ஸாம்பிள் C++ அதுக்கெலாம் கண்டிப்பாக நம்ம டேட்டா டைப் எழுதணும். இன்டிஜரா, ஃப்ளோட்டா, அதாவது இன்ட்டா, ஃப்ளோட்டா, கேரா அப்படின்னு எழுதணும். சில லாங்குவேஜ் லைக் பைத்தான், ஜாவா அதுக்கெலாம் வந்து நம்ம எழுத தேவையில்லை சரியா. ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பேராமீட்டர் வித்தவுட் டைப்பு, அது நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம் சரியா. இது எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். இது வந்து நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் இல்லையா. ஃபஸ்ட் யூனிட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நம்ம பைத்தான் லாங்குவேஜ்குள்ளே இன்னும் போகல. ஸோ இப்படி தான் எழுதணும். அப்போ அதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும், ரெக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம A⁻B இதை தான் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் சரியா. ஸோ ரெக்வயர்ஸ் B > or = 0. இந்த ரெக்வயர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ப்ரீ கண்டிஷன் அர்த்தம், அதுதான் இங்கே எழுதியிருப்பாங்க ப்ரீ கண்டிஷன். இந்த ரிட்டர்ன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா போஸ்ட் கண்டிஷன். போஸ்ட் கண்டிஷனாக என்ன, இது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றது தான், தட் இஸ் அவுட்புட் என்ன அப்படின்றது ஓகேவா. ஸோ என்ன தேவைப்படுது, B ரெக்வயர்ஸ்ன்றது என்ன தேவைப்படுது அப்படின்னா பியோட வேல்யூ ஷுட் பி > or = 0 இருக்கணும். கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 0விட கிரேட்டராக இருக்கணும். அப்புறம் நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது, 0வாக இருக்கலாம். 0வாக இருந்தால் என்ன அர்த்தம், எனி நம்பர் டு த பவர் 0னா அதோட ஆன்சர் வந்து 1 இல்லையா. அப்போ 0வாக இருக்கலாம், இல்லைனா > இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக <0வாக இருக்கக்கூடாது, அதாவது நெகட்டிவில் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியமானது சரியா. ஸோ அடுத்தது ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ணும், A⁻B பியை கால்குலேட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும் சரியா. அப்போ இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். இந்த 3 லைன் தான் நமக்கு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். இப்போ இதில் வந்து எப்படி இந்த ப்ராப்ளம் சால்விங்
டெக்னிக் இந்த யூனிட்டில் வந்து நம்ம எப்படி ஃபங்க்ஷனை எழுதுறது அப்படின்னா லெட்டுன்ற கீவேர்ட் கண்டிப்பாக எழுதணும். இது ஒரு கீவேர்டு. ஓகேவா? நம்ம லாங்குவேஜ்லலாம் கீவேர்ட் படித்தோம் இல்லையா, C++11ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது மாதிரி இது வந்து லெட்டுன்றது கீவேர்டு. ஸோ ஃபங்க்ஷன் எழுதும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது லெட்டுன்ற வார்த்தை எழுதணும். அடுத்து வந்து RECன்னு கொடுக்குறோம். இது வந்து ஆப்ஷன். இது என்ன அப்படின்னா RECனா என்ன, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இல்லைன்னா இது நம்ம எழுத தேவையில்லை. ஆனால் நான் ரிகர்சிவ் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இங்கே எழுதியிருக்கோம். அதனால REC கண்டிப்பாக எழுதணும். பவுன்றதான் இந்த ஃபங்க்ஷனோட நேமு. AB இந்த A⁴ தான் கால்குலேட் பண்ணணும் இல்லையா? அப்போ ABன்றது தான் வேரியபிள். ஓகேவா? ஸோ அந்த வேரியபிளுக்கு பேர் என்ன சொன்னேன், ABக்கு வேரியபிளுக்கு பேர் வந்து பேராமீட்டர். ஸோ ABன்னு தான் பேராமீட்டர். இந்த ABயோட பேராமீட்டருக்கு நம்ம வந்து டேட்டா டைப்பை எழுதவே இல்லை. சரியா? ஸோ கோலன், பிகாஸ் இது வந்து பேராமீட்டர் வித்தவுட் டேட்டா டைப். அப்புறம் கோலன் ஈக்குவல் டு போடணும். நெக்ஸ்ட்டு இதோடைய ஸ்டேட்மெண்ட், அதுக்குள்ளார அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார 2 ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இஃப் B ஈக்குவல் டு, இதுதான் இந்த பவரை கால்குலேட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட். இஃப் B ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா தென் 1ன்ற ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணும். சரியா? பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 பவர் பியோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா 2 பவர் 0 வந்து உங்களுக்கு என்ன வரும், ஆன்சரு 1 வரும் இல்லையா? ஸோ B ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தென் 1. இல்லை எல்ஸ்னா A இன்ட்டு பவர் A B minus 1. திருப்பி இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். அதனால தான் இதுக்கு பேர் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அர்த்தம். இந்த நேம் வச்சு நம்ம திருப்பி கூப்பிடுறோம். திருப்பி இது கூப்பிடுறோம் பியோட வேல்யூ 0 ஆகிற வரைக்கும். சரியா? ஸோ A இன்ட்டு பவர் A B minus 1. இதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, 2 இன்ட்டு, திருப்பி மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, 2 இன்ட்டு 3 minus 1 என்ன எழுதுவீங்க, 2. திருப்பி அடுத்த ஸ்டெப்பு 2 இன்ட்டு 2 minus 1, that is 2 power 1. இப்படி தானே எழுதுவீங்க. அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ திருப்பி நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு மல்டிப்ளை ஆகி ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். இது கண்டிப்பாக எழுதணும். இது எப்படியாவது படிச்சிருங்க. ஓகே, ஈஸி தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ரொம்ப ஈஸி. இதில் அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும். இந்த அபோவ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், வேரியபிள் B இஸ் த பேராமீட்டர். ஸோ AB, இங்கே வந்து A எழுதலை, AB ரெண்டுமே தான் பேராமீட்டர். B இஸ் த பேராமீட்டர். அந்த வேல்யூ விச் இஸ் பாஸ்ட் த வேல்யூ, நம்ம ஏற்கனவே ஆர்குமெண்ட்னா என்னன்னு படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனாக அதான் படித்தோம் இல்லையா? அந்த வேல்யூ விச் இஸ் பாஸ்ட் த வேரியபிள் B இஸ் கால்ட் அஸ் த ஆர்குமெண்ட். அதுக்கு பாஸ் பண்ணுற வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3னா இது ரெண்டும் தான் ஆர்குமெண்ட்னு அர்த்தம். ஸோ த ப்ரீ கண்டிஷன், தட் இஸ் ரெக்வயர்ஸ்ன்னு பேர் என்னது, ப்ரீ கண்டிஷன். ரிட்டர்ன்ஸ் அண்ட் போஸ்ட் கண்டிஷன், ரிட்டர்ன்றது போஸ்ட் கண்டிஷன். ஓகேவா? நவ் வி ஹவ் நாட் மென்ஷன் எனி டேட்டா டைப். டேட்டா டைப் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணல. சம் லாங்குவேஜ் கம்பைலர் சால்வ்ஸ் திஸ் டேட்டா டைப் சால்வ் திஸ் டைப் இன்ஃபரன்ஸ் ப்ராப்ளம் அல்காரிதமிக்கலி. சில லாங்குவேஜ் என்ன பண்ணும், சில லாங்குவேஜுக்கு கண்டிப்பாக டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும், எழுதணும். சில லாங்குவேஜுக்கு எழுத தேவையில்லை. பைத்தான் லாங்குவேஜுக்கு எழுத தேவையில்லை. நீங்கள் பைத்தான் இன்னும் போய் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா இன்னும் ஈஸியாக புரியும். பைத்தானுக்கு தேவையில்லை. பைத்தானை கண்டுபிடிச்சிக்கும், அது என்ன டேட்டா டைப்புன்னு அல்காரிதம் யூஸ் பண்ணி அது கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ஸோ இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணலை. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்குதுன்றது தான் அடுத்த பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். ஸோ இந்த அபோவ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் நம்ம எக்ஸாம்பிள் இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அதுக்கப்புறம் இஃப் த எக்ஸ்பிரஷன் கேன் ரிட்டர்ன், இஃப் எக்ஸ்பிரஷன் கேன் ரிட்டர்ன் 1 இன் த தென் பிரான்ச், இஃப் தென் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இஃப் தென் எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் எக்ஸ்பிரஷன் கேன் ரிட்டர்ன் 1னா தென் ஆஸ் பர் டைப்பிங் ரூல் த என்டையர் இஃப் எக்ஸ்பிரஷன் ஹேஸ் டைப் 1. ஏன்னா 1ன்றது ஒரு இன்டீஜர்ன்றதுனால கண்டிப்பாக டைப்பிங் ரூல் படி அந்த என்டையர் எக்ஸ்பிரஷன் ஒரு இன்டீஜர் தான். சின்ஸ் த இஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆஃப் டைப் இன்ட்ன்றதுனால இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப் also be an int. So B is compared with 0 with equality operator. So B is also of type int. அப்போ B வந்து நம்ம இன்டிஜர்னு சொல்லலாம். சரியா? இப்போ நீங்கள் பாருங்கள் மேலே அது பாருங்கள். இப்போ இதில் வந்து இஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் ரிட்டர்னிங் இன்டீஜர். இங்கே பார்த்தீங்கன்னா தென்னுன்றது ஒரு இன்டீஜர், இட் ரிட்டர்ன்ஸ் இன்டீஜர் இல்லையா? அப்போ B ஈக்குவல் டு 0, B வந்து ஒரு இன்டீஜரோட கம்பேர் பண்ணுறோம். 0 இஸ் ஆல்சோ அன் இன்டீஜர். சின்ஸ் B இஸ் கம்பேர்ட் வித் 0ன்றதுனால the if expression itself an integer since the return value is an integer.
ஓகேவா? அடுத்த லைனில் என்ன எழுதியிருப்பான் அப்படின்னா ஏ வந்து அப்போ இது பி வந்து நமக்கு இன்டிஜர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா 1 இன்டிஜர்ன்றதுனால பி இஸ் கம்பேர்டு வித் 0ன்றதுனால பி இஸ் அன் இன்டிஜர். ஓகே, ஸோ அப்போ பி இன்டிஜர்னா அப்போ வாட் அபவுட் ஏ? ஏ என்ன அப்படின்னா இங்கே எல்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏ இஸ் மல்டிப்ளைட் வித் ஏ பி மைனஸ் 1. அப்போ ஏ வந்து எதில் மல்டிப்ளை பண்ணுறோம்? பியால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஏ இன்டிஜர்னா கண்டிப்பாக அடுத்ததும் இன்டிஜராக தான் இருக்கும். ஏன்னா டைப்பிங் ரூல் அப்படி தான் இருக்குது. ஒன்று இன்டிஜர்னா இன்னொரு நம்ம இன்டிஜராக தான் கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ அதனால ஏவும் ஒரு இன்டிஜர் தான். இப்படி தான் சில லாங்குவேஜ் வந்து அல்காரிதமிக்கலி இட் வில் ஃபைண்ட் அவுட் த டேட்டா டைப்பு. ஸோ இப்படி தான் அது கண்டுபிடிச்சிட்டு ப்ராசஸ் பண்ணும். ஸோ இதுதான் பேராமீட்டர் வித்தவுட் டைப்பு. நம்ம எழுதவே இல்லைங்க டேட்டா டைப்பை. இதே பேராமீட்டர் வித் டைப்புன்றதுக்கு இதே ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் தான். இப்படியே எழுதணும். எங்கே டேட்டா டைப் இன்சர்ட் பண்ணுறதை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ அதே தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ பேராமீட்டர் வித் டைப்புன்னு செகண்ட் டைப்பில் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து டேட்டா டைப் ஆட் பண்ண போகிறோம். எங்கள் லெட்டு ஆர்இசி பவு ஏபி மட்டும்தான் எழுதியிருந்தோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு பேராந்தசிஸ் கண்டிப்பாக போடணும். ஏக்கு பக்கத்தில் கோலன் இன்ட்டு எழுதணும். அதே மாதிரி பிக்கு பக்கத்தில் கோலன் இன்ட்டு எழுதணும். அப்புறம் இங்கே வந்து கோலன் ஈக்குவல் டு மட்டும்தான் நாம் எழுதியிருந்தோம். அதுக்கு முன்னாடி கோலன் இன்ட்டு எழுதணும். சரியா? இதெல்லாம் புதுசாக நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ டேட்டா டைப்பை இப்படி தான் எழுதும்போது கண்டிப்பாக பேராந்தசிஸ் வந்து மேண்டேட்டரி அப்படின்றது எழுதணும். சரியா? ஸோ இதை அப்படியே எழுதிட்டு இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். அப்போ இது வரைக்கும் இந்த ஆன்சர், இந்த ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர் வந்து இது வரைக்கும் வருது. ஸோ வென் வி ரைட் த டைப் அனோட்டேஷன்ஸ், இங்கே வந்து நம்ம டைப் அனோட்டேஷன் டேட்டா டைப் அனோட்டேஷன் எழுதும்போது ஏஎன்பிக்கு நம்ம டேட்டா டைப் என்னன்னு எழுத போகிறோம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக இது இம்பார்ட்டண்ட். பேராந்தசிஸ் ஆர் மேண்டேட்டரினா கம்பல்சரின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் ஆல்சோ. சரியா? இப்போ கண்டிப்பாக பேராந்தசிஸ்குள்ளே தான் அந்த டேட்டா டைப்பை எழுதணும். இன்ட்டுன்னு எழுதுனா நம்ம கோலன் இன்ட்டுன்னு பேராந்தசிஸ் போடுறோம் இல்லையா? இப்படி எழுதிருந்தது ஏ கோலன் இன்ட்டு பேராந்தசிஸ். ஓகேவா? ஸோ மேண்டேட்டரி. Generally we can leave out these annotations because simpler to let the compiler. நம்ம இந்த annotation without typeல நம்ம பார்த்தோம். நம்ம எழுதாமலும் இருக்கலாம். ஏன்னா கம்பைலர் வந்து algorithmically it will find out. ஆனால் நம்ம எக்ஸ்பிளிசிட்டா தெரிகிற மாதிரி டேட்டா டைப்பு வித் டைப்பில் எழுதியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பிளிசிட்டா தெரிகிற மாதிரி நம்ம டேட்டா டைப் எழுதியிருக்கோம். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணும் கம்பைலர், when you get a டைப் எரர் வரும்போது கம்பைலர் வந்து இந்த டேட்டா டைப்பை வந்து எழுதியிருக்கோம் இல்லையா? annotating the types can help with debugging such an error message. ஸோ இந்த டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுறது எக்ஸ்பிளிசிட்டாக எழுதுறது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டீபக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ப்ரோக்ராம் கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கம்பைலர் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கும். சரியா? ஸோ இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக எக்ஸ்பிளிசிட்லி annotating the type can help with debugging such an error message. என்ன எரர் மெசேஜ் அப்படின்னா டைப் எரர் அப்படின்னு எரர் வரும்போது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ அது மாதிரி இந்த லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைப் அனோட்டேஷன்ஸ் எழுதும்போது பேராந்தசிஸ் கண்டிப்பாக போடணும். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு பேராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்னன்னு எழுதுங்க. 2 டைப்பு, ஒன்று பேராமீட்டர் வித்தவுட் டைப்பு, அனதர் ஒன்று வந்து பேராமீட்டர் வித் டைப்பு. வித்தவுட் டைப் எழுதும்போது இங்கே டேட்டா டைப் எழுத மாட்டோம். கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எழுதி தான் இருக்கணும். இதை மிஸ் பண்ணிங்கன்னா மார்க் லூஸ் பண்ணிடுவீங்க. சரியா? இதை எழுதுங்க. இதே தான் வித் டைப்புக்கு ஏக்கு பக்கத்தில் கோலன் இன்ட்டு எழுதுவோம், பிக்கு பக்கத்தில் கோலன் இன்ட்டு, அப்புறம் கோலன் இன்ட்டு போடுவோம். சரியா? ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இனி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த 5 மார்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ சில்ட்ரன்.